Hey guys, I hope all are good. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன். நம்ம சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கினா அதில் 3 முக்கியமான டேர்ம்ஸ் இருக்குது. ஒன்று மொலாரிட்டி, நெக்ஸ்ட் நார்மாலிட்டி அண்ட் தென் மொலாலிட்டி. மோஸ்ட்டாக நம்ம மொலாலிட்டின்ற டேர்ம் யூஸ் பண்ண மாட்டோம். காமனாக யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் நார்மாலிட்டி அண்ட் மொலாரிட்டி. இன்றைக்கி நம்ம நார்மாலிட்டின்னு என்னென்னு பார்க்கலாம், அப்புறம் அதோட எக்ஸாம்பிள் அண்ட் யூசஸ். First, what is normality? Number of equivalents of solute in per liter solvent. It is denoted as N. To simply say, normality is equal to number of gram equivalent by volume of solution in liter. இப்போ number of gram equivalent என்ன? Number gram equivalent is equal to molar mass divided by N. N என்றது வேறு எதுவும் இல்லை. In case of acid or base, how many H plus or OH minus இல்லைனா ரெகுலர் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கினா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம 2 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், HCl அண்ட் H2SO4. இப்போ HCl எடுத்துக்கிட்டோன்னா அது H ப்ளஸ் அண்ட் Cl மைனஸ், ஒரு H ப்ளஸ் இருக்குது. அதே H2SO4ல் 2 H ப்ளஸ் இருக்குது, 2 H ப்ளஸ் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் ஈக்குவலண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் பை நம்பர் ஆஃப் H ப்ளஸ். இங்கே HClோட மோலார் மாஸ் 36.5 அண்ட் H2SO4ஓட மோலார் மாஸ் 98. இப்போது இங்கே ஒரு H ப்ளஸ், இங்கே 2 H ப்ளஸ். ஸோ ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் H ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 36.5 டிவைட் பை 1 36.5 தான் வரப்போகுது. ஆனால் அது சல்ஃபியூரிக் ஆசிட்னு எடுத்துக்கிட்டோன்னா 98 டிவைட் பை 2. ஸோ இட்ஸ் ஈக்குவலண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 49. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 லிட்டர் ஆஃப் HCl 1 NHCl ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா 36.5 கிராம் எடுத்துகிட்டு 1 லிட்டரில் ஆட் பண்ணால் 1 NHCl கிடைச்சிரும். பட் இன்கேஸ் ஆஃப் H2SO4 நம்ம 49 கிராம் எடுக்கணும். வாட் இஃப் இன்கேஸ் நம்ம 98 கிராம் எடுத்தோம், 98 கிராம் எடுத்தோன்னா நமக்கு கிடைக்க போகிற சொல்யூஷன் 2 நார்மாலிட்டி சொல்யூஷன். நீ உனக்கு 1 நார்மல் வேணும்னா 49 கிராம் பர் லிட்டர் தான் எடுக்கணும். தீஸ் ஆர் த அதர் எக்ஸாம்பிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 1 நார்மல் NaOH ப்ரிப்பேர் பண்ணோன்னா 40, அதோட மோலார் மாஸ் 40, கிராம் ஈக்குவலண்ட் 1, ஸோ 40. அதே இன்கேஸ் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் எடுத்துக்கிட்டோன்னா அதில் 6 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ 294 by 1 divided by 6. ஸோ இட்ஸ் ஈக்குவலண்ட் வெயிட் வில் பி 49. சேம் வே KMnO4 எடுத்துக்கிட்டோன்னா அதில் 5 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ 158 divided by 5, அதோட ஈக்குவலண்ட் வெயிட் 31.6. ஸோ எனக்கு இப்போ 1 நார்மல் KMnO4 சொல்யூஷன் வேணும்னா 31.6 கிராம் பர் லிட்டர். தட்ஸ் இட் காய்ஸ். There are some more questions. For example, இப்போ உங்களுக்கு ஒரு வால்யூம் கொடுத்துட்டு இது எத்தனை நார்மல், இல்லை ஒரு வெயிட் கொடுத்துட்டு இது எத்தனை மோலார், இது எத்தனை நார்மல், அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் எப்படி போடுறதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்.